இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு வாரமும் மனதை குறித்தும் அது சம்பந்தமாக மூளை எப்படி வேலை செய்யுது, எப்படி மூளை மாற்றப்பட முடியும் என்பதை குறித்து தான் பார்த்துட்டு வரோம். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து அதான் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது நாம உணர்ச்சிகளை எப்படி கையாளுகிறது அல்லது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் மெச்சூரிட்டி, உணர்ச்சி ரீதியாக நாம் எப்படி முதிர்ச்சி உடையவர்களாக அல்லது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும்போது உணர்ச்சி ரீதியாக நாம மெச்சூர்ட் ஆகாம முதிர்ச்சி அடையாம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு நம்புறது ஒரு தவறான நம்பிக்கை. ஏன்னா நிறைய பேரு ஆவிக்குரிய ரீதியாக முன்னேறிட்டா, அதாவது ஆவிக்குரிய ரீதியா இந்த சென்ஸ் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறோம், நாம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறோம், நல்லா பைபிள் படிச்சா, நல்லா ஜெபம் பண்ணா, அல்லது சபைக்கு தொடர்ந்து ஒழுங்கா போனா, அல்லது கொடுக்க வேண்டிய காரியங்கள் அல்லது செய்யப்பட வேண்டிய கிறிஸ்தவ கடமைகளை சரியாக செய்தால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நம்புகிறோம். ஆனா நம்முடைய உணர்ச்சி ரீதியாக எப்படி நம்ம உணர்ச்சிகளை கையாளுகிறோம், எப்படி நம்முடைய துக்கங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றோம், அல்லது கவலைப்படாதிருங்கள் சொல்ற வசனத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், அல்லது கோபப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்ற வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியலன்னு எவ்வளவு சங்கடப்படுறோம். அந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, கோபம், பயம், எரிச்சல், இரிட்டேஷன் அடையிறது, பழி வாங்குகிற உணர்வோடு கூட இருக்கிறது. சில பேரை முடிஞ்சு அவங்களே பழி வாங்கிடுவாங்க, இல்லைன்னா ஆண்டவர் பழி வாங்க மாட்டாரான்னு காத்திருப்பாங்க. பழி வாங்குறதுல எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் எதுவும் செய்ய போறது இல்லை, நான் அவனுக்காக ஜெபம் பண்ண போறேன், கர்த்தர் அவனை பழி வாங்குவாரு அப்படி யோசிக்கிறாங்கல்ல. அப்படி யோசிச்சுட்டு அவனையே பார்த்துன்னு இருக்கிறாங்க, கர்த்தர் எப்பாவது பழி வாங்குவாரா அப்படின்னு சொல்லி. இது நீங்க எப்படி பார்த்தாலுமே அவன் பழி வாங்கப்படுறானோ இல்லையோ தெரியல, ஆனா அது நமக்கு பாதிப்பாக மாறி விடுகிறது. சோ அதனாலதான் எப்படி நம்முடைய இந்த தீமை தருகிற ஒரு எமோஷன்ல இருந்து எப்படி வெளி வருகிறது அல்லது எப்படி நம்ம அதை கையாளுவது என்பதை ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரோம். அதுல ஒண்ணு கோபம் பார்த்தோம், பயம் பார்த்தோம், பிறகு துக்கம், அதை பற்றி போன வாரத்துல பார்த்தோம். சோ இந்த வாரம் அதனுடைய ஆப்போசிட்டா ஜாய் என்பதை குறித்து பார்க்க போறோம். ஆனந்தம் அல்லது சந்தோஷம் அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஜாய் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல எல்லாமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலம் ரெண்டு வித்தியாசமா காட்டுது. ஒண்ணு ஹாப்பி என்ற வார்த்தை சில இடங்கள்லையும், சில இடங்கள்ல ஜாய் அப்படிங்கிறதையும் போடப்பட்டிருக்கு. ஆனா அங்கேயும் கூட இன்டர்சேஞ்சபிளா சொல்ல வருகிற கருத்து வேற மாதிரி இருந்தாலும் அந்த மொழி மாற்றங்கள் அதுலலாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நாம புரிந்து கொள்ள வேண்டியது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு. தமிழ்ல எல்லாமே சந்தோஷம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட, அதனாலதான் நான் ஆனந்தம் அல்லது நமக்கு புரியுற மாதிரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம் அப்படிங்கறது ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜாய் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம், அது சரியான வார்த்தையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஜாய் அப்படின்னா ஆனந்தம்னு போட்டிருக்கு. நம்ம பொதுவாக அந்த வார்த்தைகள்ல கூட, நம்முடைய அன்றாட உரையாடல்கள்ல கூட அந்த வார்த்தையை அவ்வளவு பயன்படுத்துறது இல்லை. ஆனந்தம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. யாருக்காவது பேரு தான் ஆனந்தன்னு வைக்கிறாங்க. ஆனா பொதுவா நாம சந்தோஷம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்துறோம். எது எப்படியா இருந்தாலும் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து மாத்திரமல்ல, அறிவியல் பூர்வமாக சில சயின்டிபிக் வேர்ட்ஸ்
இதெல்லாம் ஏற்கனவே பைபிள் இருக்கிற விஷயம் தான். பைபிள் எழுதும் போது அது வந்து அறிவியல் சம்பந்தமாக எழுதப்படல. அறிவியலை கவுண்டர் பண்றதுக்கோ, அறிவியல்ல இருக்கிறத ஒத்துக்கொள்வதற்கோ, எதிர்ப்பதற்கோ வேதாகம் எழுதப்படலை. ஏன்னா வேதாகம் எழுதப்பட்ட காலத்துல இப்ப நாம அறிவியல்னு ஒண்ணு சொல்றோமே, அந்த அறிவியல் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய அறிவியல்னு வேற ஒண்ணு இருந்தது. நம்ம இப்ப பேர் வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம வேற வேற பேர் வைக்கிறோம். இப்ப நம்ம சைக்காலஜி அப்படின்னு வைக்கிறோம், மனோதத்துவம் அப்படின்னு வச்சு அதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க, அது ஒரு படிப்பாக படிக்கிறாங்க, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மனம் எப்படி வேலை செய்கிறது, இந்த மனசுல என்ன எப்படி வச்சுக்கிட்டா இந்த மனசு நல்லா இருக்கும்ன்றத பத்தி எல்லாம் ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய சமுதாயத்துல அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்பட்டதோ, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை அவங்க எழுதியிருக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, மற்ற நேரம்லாம் கர்த்தரை தேடினா கண்டுபிடிக்க முடியாதா? அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தாவீது வந்து 7 முறை ஜெபிக்கிறாரு. பகலு, மத்தியானம், நைட்டுலாம் அவர் ஜெபிக்கிறாரு. அப்ப காலையில மட்டும் தானே கர்த்தரை தேட முடியும், அப்படி பிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கும் வசனம் இருக்கு. எல்லா நேரத்திலையும் ஜெபிச்சாங்கன்றதுக்கும் வசனம் இருக்குது. எல்லா நேரத்திலையும் கர்த்தரை தேடி இருக்கிறாங்க. அப்ப அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான் அப்படின்றது ஏன் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்கப்படுறது வந்து, சயின்ஸ்ல எழுதப்படுறது வந்து பைபிளை மனசுல வச்சுலாம் சயின்ஸ் கண்டுபிடிக்கல. பைபிள்ல இது இருக்குது, அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு எந்த அறிவியல் வேலையும் நடக்கல. வேதாகமும் அறிவியல் சம்பந்தமாக நம்ம காரியங்களை சொல்லல. அறிவியல் சரியினோ அறிவியலோட முரண்பட்டோ வேதாகம் எதையும் சொல்லல. நாம இணைத்து பார்க்கிறோம். ஓ, அன்னைக்கு இது சொல்லியிருக்கிறாங்கன்னா அது இதுதான் காரணம், இன்னைக்கு இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்ம இது எல்லாமே கண்டுபிடிப்பு தான். ஏற்கனவே எல்லாமே இருக்குது, எதுவும் இன்வென்ஷன் ஒன்றும் கிடையாது. புதுசா இங்க ஒன்றும் எதையும் உருவாக்கல. மின்சாரம் வந்து மனுஷன் உண்டாக்குன காலத்துல இருந்து தண்ணியிலையும் காத்துலையும் அணுவிலையும் எல்லாத்துலயும் மின்சாரம் இருந்திருக்குது. ஆனா அதை ஒருத்தர் வந்து அதுல இருக்குது, அதை எப்படி வந்து அதை ஆற்றலா பயன்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதுதான் நம்ம இன்வென்ஷன், டிஸ்கவரி எல்லாம் சொல்றோம். சரி, அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் சயின்டிபிக்கான சில விஷயங்கள் மூளையை பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சயின்டிபிக்னா ரொம்ப சயின்டிபிக்கான விஷயங்கள் கிடையாது. நாம வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி, சயின்ஸ் படி பார்த்தா நாம வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு விதமான ஹார்மோன்ஸை நமக்குள்ள இருந்து உற்பத்தி பண்ணுகிறது. அப்படி அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும்போது அது மூளையில சில விஷயங்களை செய்கிறது. மூளையில பல பகுதிகள் பகுக்கப்பட்டிருக்குது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால, அது மூளை சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்களால. ஆனா நாம படிக்கும்போது புரிந்து கொள்வதற்காக அதுல ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அமல்கடா அப்படின்லாம் பேர்லாம் வாயில் நுழையாத பேர்லாம் இருக்குது. அதனால நாம எப்படி அதை வச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, முன்மூளை பின்மூளை அப்படின்னு வச்சிருக்கிறோம். முன்மூளை அப்படிங்கிறது வந்து காரண காரியங்களை யோசிக்கிற ஒரு மூளை, சிந்திக்கிற மூளை, அதான் ப்ரீஃப்ரண்டல் அப்படின்னு சொல்றாங்க, முன்மூளை. இந்த பயம் போன்ற காரியங்களை ப்ராசஸ் பண்றது பின்மூளை, எமோஷன் சம்பந்தமா ப்ராசஸ் பண்றது பின்மூளை. சோ நம்முடைய மூளை சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக உண்டாக்கப்படல. அப்படி அது இல்லை. அதனுடைய வேலை நம்மளை பாதுகாப்பது. அப்ப நம்முடைய வேலை பாதுகாப்பா இருக்கிறதுனால, அல்லது பைபிள் படி நீங்க சொல்லணும்னு சொல்லி சொன்னா மனிதனுடைய விழுகைன்னு சொல்லலாம். விழுகைக்கு முன்னால அவனுக்கு இருந்த சிஸ்டம் வேற. நாம சொல்கிற விழுகைன்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டு அவன் மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சான் இல்லையா? வெட்கப்பட்டான், பயப்பட்டான், கடவுள் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து ஒரு சர்வைவல் கிரைசிஸ் வருது. அந்த நேரத்துல இருந்து அந்த மூளை மனிதனை பாதுகாப்பதை தன்னுடைய மிகப்பெரிய பணியாக வைத்திருக்கிறது.
அதனாலதான் அது எப்பொழுதும் மனுஷங்களை கம்ஃபர்ட்டா வச்சுக்க விரும்புது, ரிஸ்க் எடுக்க விட மாட்டேங்குது. அங்க போன ஆபத்து, இங்க போன ஆபத்து, இங்க போன ஆபத்து. நீ ஏற்கனவே உனக்கு எந்த விஷயம் தெரியுமோ, என்ன உன்னால செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியில இரு அப்படிங்கிறது தான் மூளையினுடைய வேலை. அப்ப அத மூளைய நம்ம ட்ரெயின் பண்ண முடியும், மூளைய மாற்ற முடியும், பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் சில ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால கூட மூளைன்றது பிக்ஸ்டு, ஒரு அளவுக்கு அது வளர்ந்துருச்சு அப்படின்னா அது அப்புறம் மாத்த முடியாது. அப்ப சொல்லப்பட்டது 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாம் வளையுன்றாங்க. சாகிற வரைக்கும் எந்த வயதுல வேணா மூளையினுடைய ஸ்ட்ரக்சரே மாத்த முடியும் நாம செய்கிற சில செயல்கள் மூலமாக, சிந்திக்கிற சில சிந்தனைகள் மூலமாக. அதனாலதான் பாசிட்டிவான எண்ணங்கள், விசுவலைசேஷன், இமேஜினேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு இப்ப ஒரு பெரிய மோட்டிவேஷன் இண்டஸ்ட்ரியே உருவாகி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் போது பிசிக்கலாவே மூளை வேற மாதிரி மாறுது அப்படின்றாங்க. சோ அதுல ஒரு முக்கியமான பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஜாய். நிறைய நேரங்கள்ல நமக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பட்டாம்பூச்சை விரட்டுகிறது போல மனிதர்கள் சந்தோஷத்தை விரட்டுறாங்க, சந்தோஷத்துக்கு பின்னால போக பாக்குறாங்க. இது அடைஞ்சா எனக்கு சந்தோஷம் வந்துருமா, இதை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் வந்துருமா, இவ்வளவு படிச்சா எனக்கு வருமா, இத்தனை வீடு இருந்தா எனக்கு வருமா அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது போல போறாங்க. நிறைய பேர் அதை நெருங்கிடுறாங்க, அதை கொண்டு போய் அந்த கைய அந்த பட்டாம்பூச்சி மேல வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நேரம் அந்த பட்டாம்பூச்சி தப்பிச்சிருது. தெரியுது இதுல சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் வாங்குறாங்க. ஏன் அந்த பொருட்கள் வாங்கி ஒரு வாரம் கழிச்சு அந்த பொருள் வாங்கும் போது இருந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த பொருள் மேல இல்லாம போயிடுது. ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க, வாகனம் வாங்குறாங்க, எதை நீங்க வாங்கினாலுமே வாங்கும்போது இருந்த சந்தோஷம் கொஞ்ச நாள்லயே முடிஞ்சு போயிடுது. அப்படிதான் சில சமயங்கள்ல ஒரு பொருள் கூட அப்படி ஆயிடுது பாரு. யாரையோ ஒருத்தரை திருமணம் பண்ணணும்னு ஏங்குறாங்க, பின்னாலேயே அதுக்காக பயங்கர கஷ்டப்படுறாங்க, பலவிதமான சவால்கள் எல்லாம் சந்திச்சு கடைசியில கையில கிடைச்ச பிறகு சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க சந்தோஷத்தை விரட்டி பிடிக்க பாக்குறாங்க, அது ஸ்லிப் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. சோ மாத்தி மாத்தி ஏதாவது வேலை செய்யறா. ஆனா சில சமயங்கள்ல நாம நம்முடைய மனதை அமைதியாக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா பட்டாம்பூச்சி மேல உட்கார்ந்துட்டு போகும். எப்படி ஒரு மலர் மேல அதுக்கு பயம் இல்லாத போது, அதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத போது அது அழகா மேல உட்காரத நம்ம பாக்குறோம். அப்படிதான் இந்த சந்தோஷங்கள் கூட. நம்ம சொல்ற ஜாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. ஆனா ஆங்கில வேதாகமத்துல அந்த இடத்துல ஹாப்பின்னு போடல, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு போட்டு. ஜாய் இன் த லார்ட் இல்ல, கர்த்தருடைய மகிழ்ச்சி தான் நமக்கு ஒரு பெரிய பலன் அப்படின்னு போட்டிருக்கு. ஹாப்பினஸ் ஒரு ஃபீல், அது ஒரு உணர்வு. ஆனா ஜாய் ஒரு ஃபோர்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெரிந்து கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ரெண்டு விதமான ஒரு நதிகளை போல இருக்குது. இந்த ஹாப்பினஸ் பாருங்க, இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது மூளையினுடைய வேற ஒரு பகுதியை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த ஜாய் அப்படின்னு சொல்றது மூளையினுடைய வேற ஒரு பகுதியை ஆக்டிவேட் பண்றதா சொல்றாங்க. சோ ஹாப்பினஸ்ன்றது ஒரு பேசஞ்சர் மாதிரி, ஜாய் தான் இன்ஜின் மாதிரி. இந்த பொதுவா சொல்ல போனோம்னா ஹாப்பினஸ் happens when something happens. ஏதாவது உங்களுக்கு நடக்கும்போது உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் ஹாப்பினஸ். அது சூழ்நிலைகளை பொறுத்து நமக்கு ஏற்படுது. ஆனா ஜாய் அப்படின்னு சொல்றது சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல. அது எப்படி உண்டாகுது, அது எப்படி நிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஹாப்பினஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது சொன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்டு,
ஒரு ஒரு ரிவார்டு பத்தி நான் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு பிளஷர், ஒரு நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்றேன், எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான உணர்வு வருது. எவ்வளவு நேரம் அது இருக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த சாப்பாடுனுடைய அந்த டேஸ்ட் போற வரைக்கும் ஒரு வேளை அது இருக்கலாம். ஏன்னா அது எக்ஸ்டர்னல் இருந்து ஒரு ரிவார்டா, ஒரு பிளஷரா கிடைக்குது. ஆனா ஜாய்ங்கிறது அப்படி இல்லை. அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் லைஃப். நான் இதற்காக வாழ்கிறேன். அப்படி வாழ்ற போது இந்த சந்தோஷம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்றது எபிரேயர்கள் இப்படி சொல்லியிருக்கு, தனக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்போ இந்த இந்த பர்பஸ் இருந்ததுன்னா, லைஃப்ல ஒரு மீனிங் இருந்தது, எனக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தோட நான் அலைன் பண்ணி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த சூழல்கள்லாம் வேற மாதிரி வந்தா கூட, இப்ப பாருங்க, என்ன சிலுவையில் அடிக்கிறாங்க, அந்த சிலுவையை நான் சுமந்துட்டு போறேன்னா ஹாப்பினஸ் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அது ஹாப்பியான சிச்சுவேஷன் இல்லை, ஹாப்பியான சிச்சுவேஷன் இல்லை. ஆனா ஜாய் இருக்குமா? ஆவியின் கனிகள்ல ஒன்றாகிய ஜாய் அது இருக்குமானா இருக்கும். ஏன்னா நான் வந்து அது வந்து ஒரு கனெக்ஷன் நிமித்தமாக இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த ஒரு கனெக்ஷன், அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய மீனிங், ஒரு பர்பஸ், இதெல்லாம் தான் வந்து ஜாயை வந்து உண்டாக்குது. ஸோ அதனால இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வரும்போது நம்முடைய மூளையில டோபமைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுரக்குது. இந்த டோபமைன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதாக உணர வைக்கிற ஒரு இடம். அது வந்து நீங்க சாக்லேட் சாப்பிடும்போது சரி, அல்லது சில போதைகள் எடுக்கும்போது சரி, இதெல்லாம் இந்த டோபமைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஹார்மோன் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். அந்த டோபமைன் கூட இப்படி திடீர்னு வந்துட்டு போகக்கூடாது. அது ஸ்லோ வந்து நீண்டதா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அது திரும்ப திரும்ப அந்த இடத்துல ஹிட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறுகிறதுன்னு சொல்றோம். அப்படிதான் இப்ப நம்ம வந்து ஒரு மொபைல்ல ஒரு கேம் விளையாடுறோம். அந்த கேம் விளையாடும் போது நமக்கு ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்குது, அதுல ஒரு ரிவார்டு மாதிரி வருது. அது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போறாங்க, அது ஏதோ சாதிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள். ஆனா நீங்க வெளியே போய் ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க, அல்லது கிரிக்கெட்டா இருந்தா கிரிக்கெட் விளையாடுறீங்க, வெளியே போய் மற்றவர்களோடு சேர்ந்து விளையாடுறீங்கன்னா ஜாய் உண்டாகுது. அது ரெண்டுக்கும் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு உண்மையிலே அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு கனெக்ஷன் நிமித்தமா உண்டாகிறதுனால நம்ம வந்து நிறைய நேரம் வீட்டுக்குள்ளேயே கனெக்ஷன்லயே இருக்கிறோம். பெரிய பிரச்சனையே வந்து வெயில் படாததுன்னு சொல்றாங்க. மனிதர்களுடைய உடம்புல வெயில் படாம நிறைய கஷ்டங்கள் உருவாகுது அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் நிறைய நேரங்கள்ல உள்ளுக்குள்ள இருந்தே வேலை பார்க்குற சிச்சுவேஷன், கம்பெனிக்கு போனாலும் ஆபீஸ் போனாலும் குளுமையான இடங்கள்லையும் வெயில் படாத இடங்கள்லையும் வேலை செய்யும். வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா மாறிடுது. இப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலுக்காகவே இது மாதிரி வெப்பமான இடங்களுக்கு டூர் வர்றாங்க. ஆனா நமக்கு ஏராளமான வெளிச்சம் கிடைச்சும் கூட நாம அதை பயன்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த ஹாப்பினஸ் வந்து ஷார்ட் டியூரேஷனல் நியூரல் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஷார்ட் டியூரேஷனா இருக்கும். ஆனா இந்த ஜாய் என்ற விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய மூளையில அந்த பகுதிகளை வேலை செய்ய வச்சோம்னு சொன்னா, அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதுதான் மூளையை மாற்றுகிற விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹாப்பினஸ்ன்றது கோலை அச்சீவ் பண்ணும்போது பீக் ஆகி பிறகு அது அப்படியே இல்லாம போயிடும். ஆனா இந்த ஜாய்ன்றது நம்முடைய ஐடென்டிட்டி, நான் யார் என்பதும் என்னுடைய மதிப்புக்குரிய காரியங்களும் அலைன் ஆகும் போது இது வந்து டீப்பன் ஆகுது. எனக்கு வருகிற பிரச்சனைகள் வந்து எனக்கு பெருசா தெரியறது இல்லை. எனக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் அல்லது ஒரு பெரிய ஆனந்தம், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட நான் இருக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது. ஸோ இதெல்லாம் வந்து அதுல ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் வந்து ஐ ஃபீல் குட், எனக்கு எதை வந்து சந்தோஷம் உண்டாக்குகிறதோ
அதன் மேல கவனம் செலுத்துறது தான் இந்த ஹாப்பினஸ் சொல்றது. ஆனா இந்த ஜாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆனந்தமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன மட்டுமே வச்சு வர்றது இல்ல, அதர் போக்கஸ்ட். இது செய்யப்பட வேண்டும், அதற்காக நான் இதை செய்யறேன். அப்படிதான் நிறைய சமூக சேவகர்கள்லாம் ஏன் வந்து மக்களுக்காக கஷ்டப்படுறாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது அடி வாங்குறாங்க, போலீஸ்ல போறாங்க, கோர்ட்டுக்கு அலையிறாங்க. ஆனா ஒரு சமுதாய பிரச்சனைக்காக எடுத்து போராடுறாங்க. அவங்களால ஒரு 4 பேர் நல்லா வாழ்றாங்கன்னு நினைக்கும் போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டங்களாகவே இல்லை. அவங்க சிரிக்கிறாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்குது, நம்ம யாருக்காக வாழ்றோம், நம்மளால பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கும் போது அதுதான் அவர்களை நிலைத்திருக்க பண்ணுகிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். சோ முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஹாப்பி அப்படிங்கிறது வந்து இப்படி சொல்லலாம், ஐ எம் ஹாப்பி பிகாஸ், நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன் என்றால், அப்படிதான் அதை ஃபில் அப் பண்ண முடியும். அதான் சந்தோஷம். இந்த பிகாஸ் போட்டா எனக்கு ஒரு காரியம் நடந்திருக்கு, எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்குது, நான் நினைச்சது நடந்துச்சு, நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன் போயிட்டேன், இதை அடையணும்னு நினைச்சேன் அடைஞ்சிட்டேன், எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் என்னுடைய இதை லைக் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிகாஸ். நீ ஏன்பா சந்தோஷமா இருக்குன்னா, ஏன் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஜாய்ன்றது அப்படி இல்லை. ஜாய்ன்றது என்னது, பிரச்சனைகள் இல்லாதது போல காட்டுகிறது அல்ல. அந்த ஆனந்தம்ன்றது பிரச்சனை உண்மையிலே இருக்குது, ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் இட், இவைகளுக்கு மத்தியிலே, இவைகளுக்கு நடுவிலே, இவைகள் எல்லாம் இப்படி இருந்த போதிலும், அப்படிதான் ஜாய் எழுத முடியும். பிகாஸ் இருக்காது அதுக்கு. நான் இந்த காரணத்துக்காக தான் ஆனந்தமா இருக்கேன்னு அர்த்தம். ஆனந்தமா இருக்கிறேன், இவை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நான் என்னால ஆனந்தமா இருக்க முடியும். அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. அதான் நம்முடைய பலனா இருக்கும். சூழ்நிலை நிமித்தமா நான் மகிழ்ச்சியா இருந்தானா சூழ்நிலை போன உடனே போயிட்டு வந்து, கர்த்தர் நிரந்தரமா இருக்கிறாரு, நிரந்தரமா இருக்கிறாரு, மாறாதவரா இருக்கிறாரு. அப்ப அவரிடத்துல இருந்து நான் சந்தோஷத்தை எடுக்கும் போது அதுதான் ஜாய்னு சொல்றோம். இப்படி கூட சும்மா ஒரு மெமரிக்காக இப்படி சொல்லுவாங்க, JOY, ஜீசஸ் ஓவர் யூ, அதான் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே எடுத்துக்க வேண்டியது இல்லை. சோ சில ஸ்கிரிப்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இந்த ஸ்கிரிப்சரும் நியூரோ சயின்ஸும் எப்படி இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதாக ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டது. அதாவது எழுதுறவங்க நாம அதை பொருத்தி பார்த்துக்கிறோம். இப்போ பைபிள்ல வந்து the joy of the Lord, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நியூரோ சயின்ஸ்ல, அறிவியல் என்ன சொல்றாங்கன்னா, the joy capacity இந்த முன் மூளை வந்து நல்ல ஸ்ட்ராங்கானதா இருக்கும் சில பேருக்கு பின் மூளை ஸ்ட்ராங்கானதா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த முன் மூளை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இந்த கெப்பாசிட்டி அதிகமா இருந்ததுன்னா, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுதி நிறைய சிக்கல்களோட, நிறைய நாடுல்ஸோட, நிறைய முடிச்சுகளோட நல்லா இருந்ததுன்னா, சோர்ஸ் ஆஃப் எமோஷனல் ரெசிலியன்ஸ், உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படாம அல்லது பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக திரும்ப என்னுடைய பேஸ் லைனுக்கு வருகிற அந்த விஷயம் வந்து இந்த சந்தோஷத்தினாலதான் உண்டாகுது, சந்தோஷமா இருக்கிறதுனால தான் உண்டாகுது, ஆனந்தமா இருக்கிறதுனால தான் உண்டாகுது, இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங். அதனால உண்டாகுதுன்னா நீங்க வந்து உங்களுடைய முன் மூளையை உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு நீதிமொழிகள்ல. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அதேதான் சயின்ஸ் கண்டுபிடிக்குது. ஏன் இந்த சந்தோஷம் உண்டாகும் போது இந்த வயதாக பண்ணுகிற ஒரு ஹார்மோன் அல்லது பயத்தை உடனடியாக கண்டுபிடிச்சு அதை மட்டுமே பார்க்கறதுக்காக உருவாகிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுது. கார்டிசால் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி வந்து குறையுது சந்தோஷப்படும் போது. சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகிறது குறையுது. அதனால உடம்புக்குள்ளாக காயங்கள் ஏற்படுகிறது. உடம்புக்குள்ள வெளியே எப்படி கீழே விழுந்துட்டா காயம் ஏற்படுதோ அது மாதிரி ஒவ்வொரு முறை நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் உள்ள நடக்குது. அதனாலதான் வியாதியே வருது, அதனாலதான் சீக்கிரம் வயசாகுது.
இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. அதை வந்து இது தடுக்குது. ஜாயா இருக்கும்போது இம்யூன் ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கிறவங்களுக்கு வியாதிகள் அவ்வளவு சீக்கிரம் வர்றதில்லைன்றாங்க. வியாதிகள் வந்தா கூட அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியா இருக்குது. துக்கமா இருக்கிறவங்களுக்கு வந்து வியாதி டக்குன்னு பிடிச்சிருது. வியாதி பிடிக்கிறதுனால துக்கமா இல்லை, துக்கமா இருக்கிறதுனால வியாதி வந்துருது. அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் இருக்கிறது. இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அவருடைய சமூகத்துல பேரின்பம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சயின்ஸ் என்ன கண்டுபிடிக்குதுன்னா சமூகத்துல, பைபிள்ல அவருடைய சமூகத்துலன்னு போட்டு, ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா எங்கெல்லாம் செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்குதோ, பாதுகாப்பாக ஒரு உணர்வு. இந்த குழந்தைங்க வந்து திடீர்னு அம்மாவை காணும் அப்படின்னு அழுதுல, கை குழந்தைகளா இருக்கும்போது அல்லது 1 வயது 2 வயது குழந்தைங்க அம்மாவை காணும்னு அழும்போது அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள அம்மாவை காணும் அப்படின்ற அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள 200 இருந்து 300 மடங்கு இந்த கார்டிசால் என்று சொல்லப்படுகிற இந்த ஹார்மோன் வந்து ஸ்பைக் ஆகுதான். டக்குன்னு அதோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அவ்வளவு அதிகமாகுது. ஏன்னா அது பயந்துருது, பாதுகாப்பற்ற ஒரு ஒரு உணர்வு உண்டாக்குது. நீங்க ஒரு காட்டு வழியா போறீங்க, நீங்க தனியா போறீங்களா, தனியா போகும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், ஒரு 10 பேர் சேர்ந்து போகும்போது ஒரு உணர்வு எப்படி இருக்கும் பாருங்க. சமூகத்துல பேரின்பம் இருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை ஆனந்தம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய அபிஷேகம். அது அதுலதான் அந்த சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வந்து ஹாப்பினஸ் கிடையாதுன்றாங்க. தமிழ்ல சொல்றாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்றாங்க பாருங்க. அது என்ன நன்மையே தெரியாது, ஆனா உங்க உடலுக்கு உங்க மனதுக்கு அது மிகப்பெரிய நன்மையை உண்டாக்குது. செக்யூர் அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ரொடியூஸ் ஹையஸ்ட் நோன் ஜாய் சென்டர் ஆக்டிவேஷன். நம்ம மூளையில இருக்கிற ஜாய் சென்டர் எப்போ அது ஆக்டிவேட் ஆகுதுன்னா, நாங்க ட்ரைப் மீட்டிங் நடத்தும் போது ஒரு முறை ட்ரைப் மீட்டிங்ல அல்லது பணத்தை குறித்து நான் பேசும்போது நினைக்கிறேன், பில்டிங் மணி விஸ்டம் அந்த மாதிரி காரியங்கள் அல்லது மேக்கிங் ரிச் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம நடத்தி இருக்கிறோம். அப்படி நடத்தும் போது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம். நீங்க சந்தோஷமா இருந்த ஒரு ஒரு விஷயத்தை நீங்க வந்து நினைங்க. நீங்க எப்ப சந்தோஷமா இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்றத நீங்க கண்ண மூடி நினைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு, பிறகு இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் வந்து ஒரு 10 பவுன் நகை வாங்கியிருப்பீங்க, அல்லது முதல் கார் வாங்கியிருப்பீங்க, வீடு வாங்கியிருப்பீங்க, ஏதோ நம்ம வந்து வாழ்க்கையில செஞ்சிருப்போம், அந்த சம்பவம் யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த சம்பவங்கள் எதுவும் ஞாபகம் வரும். இப்ப சந்தோஷமா இருந்தது எப்போ அப்படின்னா, முதல் குழந்தை பிறந்திருக்கும், அல்லது வீடோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து ஒரு டூர் போயிருப்போம். இதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வருது. சந்தோஷத்தை பத்தி யோசித்த உடனே நான் வாங்கின பொருள்கள், நான் அடைந்த அச்சீவ்மெண்ட்லாம் எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நான் மனிதர்களோடு சேர்ந்து, நண்பர்களோடு சேர்ந்து அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து நான் செய்த ஒரு காரியம் இருக்கு பாருங்க. கார் வாங்கிட்டோம்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்க கார் வாங்கினது உங்களுக்கு சந்தோஷமா தான் இல்ல, அந்த கார் வாங்கின முதல் ட்ரிப்பு போகணும் பாருங்க, அதுதான் சந்தோஷம்ன்றாங்க. இப்போ அது வந்து ஆழமான மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல, இயேசு சிலுவைக்கு போகும்போதுக்கு முன்னால, சிலுவைக்கு போகும்போது அவருக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு இருக்குது இல்லையா, அதுதான் இப்ப என்ன சொல்றாங்க, யுடைமோனிக் ஜாய் அப்படின்றாங்க. அது ஒரு 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 நோக்கத்திற்காக நான் கஷ்டப்படும் பொழுது அது எனக்கு கஷ்டமாக தெரியாம சந்தோஷமா மாறிடுது. அது அந்த கஷ்டத்துக்கான ரெசிஸ்டன்ஸா இருக்குது அப்படி சொல்றாங்க. கஷ்டத்துக்கான ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது. சோ அத இந்த டோபமைன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த ஹாப்பினஸா இருக்கும்போது, நீங்க மொபைல்ல விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மொபைல்ல ஒரு கேம் விளையாடுறீங்க, அப்போ வந்து இந்த டோபமைன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு இது தாண்டும் போதும் டக்குன்னு ஒரு அந்த ஹார்மோன் வந்து இதாகுது. உடனே உங்க மனதுல வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு உண்டாகுது. நான் ஒரு லெவல் தாண்டிட்டேன், நான் ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது குறைஞ்சிடுது. உடனே அடுத்த லெவல் நீங்க முதல் முறை ஜெயிக்க முடியாது, 2வது முறை ஜெயிப்பீங்க. உடனே உங்களுக்கு சந்தோஷமாயிடும், இன்னும் கொஞ்சம் அது ஹார்டா இருக்கும். இப்படி உங்களை வந்து அது விளையாட வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா டோபமைன் எஃபெக்ட். அந்த சந்தோஷம் வந்து போய் அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய பாதிப்பாக மாறுகிறது. பிறகு நீங்க வேற கேம் தேட ஆரம்பிப்பீங்க. இந்த கேம் அவ்வளோ
ரொம்ப ஈஸியா ஆயிடுது உங்களுக்கு. அப்ப டோபமைன் எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. உடனே கஷ்டமான கேம் ஒண்ணு தேடுவீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமான அல்லது கடினமான ஒரு கேம் வந்து தேடி இப்படியேதான் அதுல வந்து போயிட்டே இருக்குது. ஆனா இந்த ஜாய் உண்டாகும் போது அது ஒரே ஒரு ஹார்மோனை மட்டும் சுரக்க வைக்கல, பல ஹார்மோன்ஸ் வந்து அதுல வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுதான் அது முக்கியமான விஷயமா இருக்கு. பல விஷயங்கள் வந்து அதுல கூட்டு சேர்ந்து இருக்குது. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் ஜாய் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஜாய் கெமிஸ்ட்ரியில பாருங்க, ஜாய் இஸ் நாட் ஒன் மாலிகுல், இட் இஸ் கோஆர்டினேட் ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் நியூரோகெமிக்கல்ஸ். பல கெமிக்கல்ஸ் வந்து அந்த நேரத்துல வருகிறது. அதுல ஒண்ணு டோபமைன். இந்த டோபமைன் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிசிபேஷன் அண்ட் ரிவார்ட். இதுதான் அந்த டோபமைன் ஹார்மோனுடைய முக்கியமான வேலை. அதனாலதான் நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்றோம்ல. நான் ஒண்ணு வாங்க போறேன் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணும்போது வருகிற சந்தோஷம் மட்டும் கிடையாது. இதை வாங்க போறேன்னு நீங்க நினைக்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் ஆகுது. மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சாதாரணமான ஒரு விளையாட்டு நீங்க விளையாடும் போது, எந்த அர்த்தமும் இல்லாத, எந்த பிரயோஜனமும் இல்லாத சில காரியங்கள் நீங்க செய்யும் போது, அல்லது ஒரு சிப்ஸ் சாப்பிடும் போது ஒரு டோபமைன் எஃபெக்ட் உருவாகுது, ஒரு சாக்லேட் சாப்பிடும் போது ஒரு டோபமைன் எஃபெக்ட் உருவாகுது, சந்தோஷம் உண்டாகுது. அதுக்கும் நீங்க ஒரு மேட்ச் விளையாடுறீங்க, போயிட்டு ஒரு ஃபுட்பால் மேட்சோ அல்லது ஒருத்தரை நீங்க வந்து ஒரு விஷயம் செய்றீங்க, அல்லது ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, டோபமைன் எஃபெக்ட் உருவாகுது. அந்த டோபமைன் எஃபெக்ட் வந்து இந்த சாதாரண நிகழ்ச்சியில உருவாகும் போது உண்டானதை விட 3-5 மடங்கு அதிகமான நேரம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறார். ஜாய் சஸ்டைன்ஸ் த சிக்னல். இந்த பிளஷர் இருக்கு பாருங்க, ஹாப்பினஸ், அது ஸ்பைக் ஆகிட்டு விட்டுரும். ஆனா இது சஸ்டைன் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம் உடலுக்கு. ரெண்டாவது, இந்த ஜாயில இருக்கிற ஜாயான விஷயங்கள், அது நிமித்தமாக ஜாய் என்று சொல்லப்படும் பொழுது என்ன உருவாகுதுன்னு சொன்னா செரோட்டோனின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கெமிக்கல் உருவாகுது. இது என்னன்னு சொன்னா பிலாங்கிங் அண்ட் சிக்னிபிகன்ஸ். நான் ஒன்றை சார்ந்தவனாக இருக்கிறேன், எனக்கு ஏதோ என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நான் ஒரு சிக்னிபிகண்டான ஆளு, ரெஸ்பெக்டட், வேல்யூட் இன் சோசியல் குரூப். அதுக்காக தான் பாருங்க நிறைய பேர் வந்து அதை நோக்கி ஓடுறாங்க, ஒரு மதிப்பு வேணும். ஏன் நம்ம நிறைய தவறான காரியங்கள் செய்ய மாட்டேன்றோம்னா சோசியல் இருந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, நாம வந்து அங்கீகரிக்கப்படாம போயிடுவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஏன்னா அதை வந்து உள்ளம் இயங்குகிறது. நிறைய நேரம் இந்த கம்யூனிட்டில இருந்து தூரமா இருக்கும்போது இந்த ஜாய் இருக்க மாட்டேன். ஜாய் ரூட்டட் இன் கம்யூனிட்டி, இன் காட்ஸ் லவ் ஆர் இன் சென்ஸ் ஆஃப் காலிங். நான் இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த உணர்வு இருக்கும்போது பவுல் வந்து ஒரு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் ஜெயில இருக்கும்போது கூட அவர் பாட்டு பாடுறார். சூழ்நிலை சரியில்லை, ஒரு பிலிப்பியர் புஸ்தகம் எழுதுறார், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி எழுத முடியுதுன்னு சொன்னா, எப்படியாகிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம், நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அது நடந்துட்டு இருக்குது அப்படின்ற அவருடைய அந்த நோக்கத்தின் மேல இருக்கிற விஷயம் தான் அது. சோ சென்ஸ் ஆஃப் காலிங் ஆக்டிவேட்ஸ் இந்த சர்க்கியூட், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சர்க்கியூட் வந்து அப்படிதான் உண்டாகுது. அதனாலதான் எல்லாம் இருந்தும் தனியா இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. சந்தோஷமே இல்லைங்க அப்படின்றாங்க. ஆனா எல்லாருக்கும் அவங்க கிட்ட, ஏன்னா கனெக்ஷன் மிஸ் ஆகுது அவங்களுக்கு, மனிதர்களோட, கடவுளோட, அவங்க லைஃப் பர்பஸோட. அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கோ சென்ஸ் ஆஃப் பர்பஸோ இல்லாத போது உண்மையான சந்தோஷம் அல்லது ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி என்பது இல்ல. அதுக்காக சந்தோஷத்தை தேடுற சில வேலைகளை செய்யறாங்க. அந்த சந்தோஷத்தை தேடுற வேலை என்ன? சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் ஷாப்பிங் போவாங்க, சில பேர் பொருட்களை வாங்குவாங்க. அதுக்காக இப்ப நமக்கு வீட்டுக்குள்ளேயே மொபைலுக்குள்ளேயே வந்து இந்த ஆப் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அமேசானு, பிளிப்கார்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி வாங்கி, நிறைய பேர் வாங்கி திருப்பி அனுப்புறாங்க, திருப்பி அனுப்பிக்கலாம்னு வாங்குறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும். அவங்களுக்கு அது அது வந்து பட்டர்ஃப்ளை பிடிக்க போற மாதிரி, அது பட்டர்ஃப்ளை பிடிக்க போற மாதிரி. அது ஒண்ணும் கெட்டது ஒண்ணும் கிடையாது. கெட்டது தப்பானதை பத்தி பேசல. அது நிரந்தரம் இல்லாததுன்றத பத்தி சொல்றோம். அது மேலும் நம்முடைய அந்த சர்க்கியூட் வந்து வீக்கன் பண்ணுது. உண்மையான ஆழமான நிரந்தரமான அந்த சந்தோஷ உணர்வுக்கு நேரா நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா, ஜாய்க்கு நேரா நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அங்கதான் பிரேயர் ரொம்ப முக்கியப்படுது. ஆண்டவரோட கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. சில பேருக்கு வெறும் அங்க கனெக்ஷன் இருக்குது, மக்களோட கனெக்ட் ஆக மாட்டேன்றாங்க. இது நடக்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து மறுபடியும் சன்லைட், பிசிக்கல் எக்ஸசைஸ், சர்வீஸ், மற்றவர்களுக்காக ஏதாவது சர்வீஸ் பண்ணும்போது மிக முக்கியமா கிராட்டிடியூட் எக்ஸசைஸ். எனக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள். இப்ப துக்கம் எப்போ வரும்? எனக்கு இல்லைன்றத யோசிக்கும் போது எனக்கு துக்கம் வருது. இருக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது, அதற்கு நன்றி செலுத்தும் போது, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நன்றியர்கள் உடையவர்களா இருக்கும் போது, இந்த ஹார்மோன் தான் அதிகமாக நமக்கு உண்டாகுது உள்ள, ரொம்ப முக்கியமானது. அல்லது அடுத்தது ஆக்சிடோசின் என்று சொல்லப்படுது ஒரு ஹார்மோன். அது வந்து கனெக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட். அப்போ எனக்கு கனெக்ஷனும் ட்ரஸ்டும் அதிகமா இருக்கும்போது, மற்றவர்களோட நம்பிக்கையும் மற்றவர்களோடு கூட எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும்போது, எனக்கு இந்த பயங்கள், ஏமாற்றப்பட்டு விடுவோமோ, தாக்கப்பட்டு விடுவோமோ, நமக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்களோ, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பின் மூளை இருந்து வேலை கம்மியாகுது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஒரு பாதுகாப்பை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். யாருக்கு வேணா நான் கால் பண்ண எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு, வக்கீல் என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ எது ஒண்ணுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வந்து வெறும் வந்து போகிற சந்தோஷத்தை தேடுகிறவனாக இல்லாமல் நிலைத்திருக்கிற ஆனந்தத்தை உண்டாக்குகிறவனாக இருக்கிறேன். ஸோ எனக்கு யாரும் இல்லைன்னும் போது ஜாய் வந்து ரூட் எடுக்க முடியாது, வேர் கொள்ள முடியாது. ஏன்னா எப்பவும் பிரெயின் வந்து த்ரெட் டிடெக்ஷன்லயே இருக்கும். என்ன ஆபத்து வருமோ உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும், எவனையும் நம்ப கூடாது, உலகமே மோசமானது அப்படின்ற அந்த த்ரெட் டிடெக்ஷன்லயே இருக்கும். அது இப்போ நிறைய பேருக்கு நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ராக்மெண்டட் ஆகிட்டே இருக்கிறோம். கனெக்ஷன் இல்லாம, ஆழமான நண்பர்கள் இல்லாம, கூட்டமா இருக்கிறோம், கூட்டத்துக்குள்ள தனியா இருக்கிறோம். காலையில ட்ரெயின்ல போறோம், பயங்கர கூட்டமா இருக்குது. பணக்காரங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குது. ரொம்ப நேரம் லைன்ல நிக்க வேண்டியிருக்குது. எங்க போனாலும் கூட்டமா தான் இருக்குது. ஆனா அங்க நாம தனிமையா இருக்கிறோம். பயமா இருக்குது, யார் எப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இல்லையா? த்ரெட் டிடெக்ஷன்லயே இருக்குது மூளை வேலை. அதனால நம்மளால அந்த ஆழமான உணர்வு, ஆனந்த உணர்வை நம்மளால வேர்கொள்ள வைக்க முடியல. அடுத்தது என்டார்பின்ஸ். இதுதான் வந்து இந்த ஷேர்டு ஜாய். மற்றவங்களோட சேர்ந்து சிரிக்கிறோம் பாருங்க, மற்றவங்களோட சேர்ந்து சிரிக்கிறோம்ல, ஷேர்டு லாஃப்டர். அதுல உண்டாகிற விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயம். அடுத்தது வந்து காபா என்று சொல்லப்படுகிற ஒரு காமன் சேஃப்டி சிக்னல். காபா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. மூளையில் நடக்கிற இவ்வளவு விஷயம் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையான சந்தோஷம், டீப் கிராட்டிடியூட், பிரேயர்ஃபுல் ஸ்டில்னஸ். பிரேயர்ல புலம்புறத பத்தி இங்க இல்ல, அமைதியா உட்கார்ந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள் இருக்கு இல்லையா? அப்படியே அமர்ந்து இருக்கிறோம் பாருங்க. ஆழமான நம்பிக்கை கர்த்தர் மேல எனக்கு விளங்கல. அதனாலதான் நான் சேட்னஸ் பத்தி பேசும்போது கடைசியா இந்த வார்த்தையை சொல்ல சொன்னேன். நீங்க ஆண்டவர்ட்ட என்ன புலம்புறீங்களோ புலம்பிடுங்க, புலம்பிட்டு சொல்லுங்க, எனக்கு என்ன நடக்குதான்னு தெரியாது, ஆனா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. அது வந்து இந்த காபா என்று சொல்லப்படுகிற அந்த ஆசிட வந்து அதிகமாக்குது மெடிடேஷன் பண்ணும்போது, டீப் பிரீத்திங் பண்ணும்போது. ஸோ நாங்க ட்ரைபிள் இருக்கவங்க டெய்லி காலையில 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த மெடிடேஷன் பண்றோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள் உண்டாகுது. முந்திய விட இப்ப அவங்களால சிறப்பா வேலை செய்ய முடியுது.
நல்லா பழக முடியுது, எஃபெக்டிவா சிந்திக்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காலையில 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றோம். அந்த ஜெபம் வந்து மற்றது போல வாய்களை திறந்து பண்ற ஜெபம் இல்லை. அமைதியில உட்கார்ந்து போது ஒரு மெடிடேஷனுக்குள்ள போறாங்க, ஒரு ஸ்டில்னஸ்குள்ள போறாங்க, ஒரு ஆழமான தியானம், கான்டெம்ப்ளேட்டிவ் பிரேயர்னு சொல்றோம். அதுக்கு என்ன பேருன்னு வச்சுக்கீங்க. ஆனா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னால விளங்கிக்க முடியல. ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியுது, சமாதானமா இருக்க முடியுதுன்ற அந்த நிலையை நாம அடையறத பத்தி பேசியிருக்குது. ஏன்னா இந்த ஜாயா இருக்கிறது பிரெயினை ரீவயர் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை குறித்து நான் முதலே சொன்னேன். இப்போ முந்தி என்ன நம்பினாங்கன்னா 25 வயசுல என்ன நியூரான்ஸ் இருக்குதோ அதுதான் 75 வயசுலயும் இருக்கும் அப்படி சொன்னாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, 5 விளையாது 50 விளையாது எல்லாம் அந்த நேரத்துல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்களோ, பார்த்தாங்களோ, பழகினாங்களோ அதை வச்சு சொன்னாங்க. ஆனா இப்போ முடியும்னு நம்புறாங்க, முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மாற்றிக்கொள்ள முடியும். 50 வயதுக்கு மேல பழக்கங்களை மாற்ற முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதா இருக்கிறேன், எல்லாம் ஒழிக்க முடியும், பூசாக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பிரெயின் வந்து பிளாஸ்டிக், நியூரோ பிளாஸ்டிக்னு சொல்றாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அதுக்கு புதிய ஹேபிட்ஸை உருவாக்க முடியும். புதுசா ஒரு விஷயத்தை நீங்க செய்யும்போது, புதுசா ஒரு காரியம், மியூசிக் கத்துக்கிறீங்க, ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, அல்லது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்க, அப்படி கத்துக்கும் போது உங்களுடைய மூளையினுடைய ஷேப் மாறுதுன்னு சொல்றாங்க. நியூரான் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். இதுதான் ஆரம்பத்துல ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல நான் நடத்தின அந்த பாடங்களை போய் பாத்தீங்கன்னா தெரியும். படம்லாம் போட்டு காமிச்சோம். எப்படி 2 நியூரான்ஸ் வந்து ஃபயர் ஆகுது. ஒவ்வொரு முறை நீங்க ஒரு வாய்ப்பாடை சொல்லும் போதும் அதே பகுதி திரும்ப 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 ஃபயர் ஆகிறதுனால அது மனப்பாடமாக மாறுகிறதுன்னு சொல்றோம். ஒரு டிரைவிங் கத்துக்கிறீங்க, அது திரும்ப திரும்ப அதே நியூரான்ஸ் திரும்ப திரும்ப ஃபயர் ஆகிறதுனால அது ஒரு பாத்வேவா கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம டிரைவ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இயல்பாக அது மாறிவிடுது. அப்படிதான் சந்தோஷ நிலைமையை கூட இயல்பானதாக மாற்ற முடியும். உங்க பிரெயின் வந்து ஒரு பிக்ஸ்டு கிடையாது, அது கான்ஸ்டன்ட் ரெனோவேஷன்ல இருக்குது. அப்ப எப்படி அதை வந்து மாத்துறது, அதான் ரொம்ப முக்கியம். 2 வகையில அது நடக்குது. ஒண்ணு நடந்துட்டே இருக்குது. ஒண்ணு வந்து ஆங்ஸைட்டி, ஃபியர், நெகட்டிவ் இமோஷன், இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம அப்படி இருக்கும்போது அது வந்து நம்மளுடைய அந்த பின் மூளை என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை என்லார்ஜ் பண்ணுது, பெருசாக்குது. எனக்கு ஆபத்து நடக்க போகுதுன்னு முதல்ல தெரியும்பாங்க சில பேர். தெரியும் தான், ஏன்னா நம்ம அப்படி பழகி வச்சிருக்கிறோம். என்ன ஆபத்து நடக்குதோ அதான் தெரியும், என்ன நன்மை நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா கிராட்டிடியூடா இருக்கும்போது, நன்றி செலுத்துகிறவர்களாக காலைல எழுந்தோடனே என்னெல்லாம் எனக்கு இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அது ஒரு ஆனந்தமா நினைக்கிறவங்க. சார் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், காலையில அந்த காஃபி ஸ்மெல்ல பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஒரு நேரத்துல கொரோனா வந்திருக்கும் போது இந்த வாசனை தான் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. மூக்குக்குள்ள வாசனை போக மாட்டேங்குது, நாக்குல டேஸ்ட் தெரிய மாட்டேதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இருக்கு பாருங்க. அது இருக்கும்போது நமக்கு தெரியறது இல்லை, பெருசா நமக்கு தெரியறது இல்லை. பொதுவா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியறது இல்லை. நமக்கு ஏதாவது அற்புதம் நடந்தாதான் பெருசு. நம்ம வீட்டுல என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி வரல, அது 2 நாள் போராடி பைப் அங்கங்கெல்லாம் உடச்சு கிடைச்சு மாட்டி திடீர்னு மறுபடியும் தண்ணி வந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம் தான். ஆனா திறக்கும் போதெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா பாருங்க, டெய்லிக்கா சாயந்தரம் 6 மணிக்கு லைட்டு போடுறோம், லைட் எரியுது, ஒவ்வொன்னு ரோட்ல யாரும் கத்துறது இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் லைட் வரும்போது பிள்ளைங்கலாம் ஓன்னு கத்தும் பாருங்க. ஏன்னா அது இல்லாம போயிட்டு திருப்பி வரும்போது அதுங்களுக்கு தெரியுது. ஆனா எப்பவுமே அது இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. நம்ம அப்படிதான் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நமக்கு இருக்குது, ஆனா நம்ம கிராட்டிடியூடா இல்ல அதுக்கு. ஆனா அப்படி கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய முன் மூளை வந்து பெரிதாகுது, என்லார்ஜ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. rewire the brain in opposite direction. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சயின்டிபிக்கா யாரு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். The practice of joy literally changes brain autonomy. The practice of joy, சந்தோஷமா இருக்கிற ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி நீங்க செய்யும் போது அது உங்களுடைய மூளையினுடைய வடிவமைப்பை
அது மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நாம வந்து ஒரு விழுந்து போன உலகத்தில் விழுந்து போன மனிதர்களாக இருக்கும்போது நெகட்டிவிட்டி தான் பெருசா இருக்கும். நெகட்டிவிட்டி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது அது வெல்குற மாதிரி ஒட்டிக்குமா, பச மாதிரி ஒட்டிக்குமா. ஆனா சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும்போது டெஃப்லான் மாதிரி வழிக்கிடுமா. வெல்கோ ஜாய் ரெக்வெஸ்ட் டெலிபரேட் பிராக்டிஸ். துக்கமா இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நமக்கு. ஏன்னா இந்த ஹியூமன் பிரெயின் எப்படி எவால்வ் ஆயிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, மனித மூளை எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னா ஒரு நெகட்டிவ் பயாஸ் இல்ல. எப்பவுமே ஒரு ஆபத்தான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆகவே நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரியே தான் இந்த மூளை வந்து டெவலப் ஆயிருக்குது. அதனால நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உடனே நம்மளுடைய மெமரியில தங்கிடுது. பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது நடக்கும்போது அது சீக்கிரமா மறந்து போகக்கூடியதா இருக்கும். நல்லது நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது நடந்திருக்கும், அது நம்முடைய நினைவுகள்ல இல்ல, யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா கெட்டது நடந்த விஷயம் யோசிக்காமலே வருது, அதை மறக்க வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியிருக்கு, வராம ஆக்க வேண்டியிருக்குது, முடிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அதுதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு பிடிச்சவங்களை விட பிடிக்காதவங்க தான் எப்பவும் மண்டைக்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம மண்டை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். The brain's default is not joy. அதனுடைய இயல்பு வந்து மகிழ்ச்சி கிடையாது. பிரெயினுடைய இயல்பு வந்து சர்வைவல், எப்படியாவது பொழைச்சிருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், இதுதான் அதனுடைய இயல்பு. ஆனா அததான் நம்ம பிராக்டிஸ்குள்ள கொண்டு வரும், சந்தோஷமா இருக்கிறதுக்கான பிராக்டிஸ்குள்ள கொண்டு வரும். அதனாலதான் இவைகளையே சிந்தியுங்கள், எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள், சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இதெல்லாம் பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் BDNF சொல்றாங்க, இந்த ஜாய் மாலிக்யூல் அப்படிங்கிறாங்க. இந்த ஜாய் மாலிக்யூல்லாம் வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ், கை கால்களை குதிச்சு ஓட்டி அப்படிலாம் பண்றோம்ல, எக்ஸசைஸ் பண்றோம்ல, அப்படி செய்யும் போது இந்த ஜாய் மாலிக்யூல் வந்து ஒரு 200-300% அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிறகு டீப் சோசியல் கனெக்ஷன் அண்ட் லாஃப்டர், சேர்ந்து கும்மாளமிடுவது, சந்தோஷப்படுவது, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எங்க கூடி செய்றீங்கன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. தவறான இடத்துல கூடினீங்கன்னா தவறான காரியம் செய்ய போறீங்க, சரியான இடத்துல கூடினீங்கன்னா சரியான இடத்துல செய்ய போறீங்க. சபைகள் அதுக்காக தான் இருக்குது. ஆனா சபைகள் அப்படி இல்லை. நம்ம கூடி அங்க சந்தோஷமா சிரிக்க விட முடியல. சபையில போய் சிரிச்சா சர்ச்சுக்கு வந்து நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறேன். சர்ச்சுக்கு வர்றது பிரசங்கம் கேட்கறதுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. பிரசங்கம் எங்க இருந்தாலும் தான் கேட்கலாம். இந்த இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க யூடியூப்ல, சர்ச்சில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா மக்களோட சேரும் போது இருக்கு பாருங்க. இப்ப நாம வந்து ட்ரைப் நடத்துறோம், முகமுகமா பாக்குறோம், வீடியோ காலில் தான் எல்லாமே செய்யறோம். ஆனா நாங்க நடத்துற கேம்ப் இருக்கு, ப்ரீதிங்கர்ஸ் கேம்ப், பிகின் கேம்புக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷமா வர்றாங்க? பணம் கொடுத்து வர்றாங்க, 6000 ரூபாய் 7000 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு மட்டுமே பணம் கட்டுறாங்க, பிறகு லீவ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு ஏன் அங்க வர்றோம் அப்படின்னா வெறும் பாடம் கத்துக்கிறதுக்கு இல்ல, முகமுகமா பாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். சும்மா போய் உட்கார்ந்துட்டு வர்றது இல்லை, ஒரு பிரசங்கத்தை கேட்டு வர்றதுக்கு அது வீட்லயே உட்காந்து கூட இதே மாதிரி கேட்டுட்டு போயிடலாம். சபை எதுக்கு இயங்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இப்போ நம்ம பேச முடியலனாலும் அதை குறித்து நம்ம சிந்திக்கணும். கிராட்டிடியூடு, மியூசிக் தனியா கேட்கறத விட ஒரு கம்யூனிட்டியில நீங்க பாடும்போது, கம்யூனிட்டியோட சேர்ந்து பாடும்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் மூளையில ஏற்படுகிறது. அப்புறம் நல்ல தூக்கம், குறைவான சாப்பாடு, அது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்முடைய ஆங்ஸைட்டியை ரிடியூஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணுது. ஜெபம், அது கார்டிசால் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. அதான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய படிக்கிறதுனாலயோ லாஜிக்னாலயோ லாங்குவேஜ்னாலயோ காம்ப்ளெக்சிட்டி உருவாக்குறது இல்லையா. The highest level of complexity என்னன்னா the capacity for joy in relational connection. ரிலேஷனல் கனெக்ஷனா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. மக்களோட சேர்ந்து இருக்கிற அந்த விஷயம்தான். ஸோ அதனாலதான்
வைல்டர் அப்படிங்கிறவர் வந்து இப்படி சொல்றாரு, சர்ச் பிரைமரி நியூராலஜிக்கல் கிஃப்ட் டு தி வேர்ல்ட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் அபவுட் காட். தேவனை குறித்த தகவல்களை ஜனங்களுக்கு கொடுப்பதல்ல சபையினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிற. அவர் ஒரு பாஸ்டர். அவர் சொல்றார், இட் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் இன் விச் அத்தன்டிக் ஜாய், a joyful community literally building stronger brains. கூடி சந்தோஷமா இருக்க முடியுதா? போய் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் முதுக ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே கலைஞ்சிட்டு ஒரு மத கடமையை முடிச்ச மாதிரி வர்றதுக்கு பேரு அதுக்கு அவசியம் இல்லை. அது மறுபடியும் தனித்தனியா போயிட்டு கும்பல்ல எப்படி ட்ரெயின்ல எப்படி பஸ்ல போறோம், எத்தனையோ பேரோட போறோம். சில சமயம் ட்ரெயின்ல போகும்போது சிரிச்சு கூட பேசிக்கிறோம். அவங்க ஸ்டேஷன் வந்தாலும் அவங்க இறங்கி போயிடுறாங்க. ஒரு கனெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ரயில் பயணங்கள் மாதிரியோ அல்லது ஒரு பீச்சில் ஏராளமான பேர் இருக்காங்க, நானும் போய் பீச்சில் உட்காந்துட்டு வந்த மாதிரி உட்காந்துட்டு வர்றது இல்லை. அதனுடைய நோக்கம், கம்யூனிட்டி நோக்கம் அது கிடையாது. கம்யூனிட்டி நோக்கம் முகம் பார்த்து முகம் பேசுகிறது. ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதன் மூலமாக உண்டாகிற மகிழ்ச்சி தான் நிலைத்திருக்கும். அதனாலதான் பவுலால சிறைச்சாலைகள்ல பாடம் முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணா எப்படி வந்து ஆன்சர் வர்றதுக்கு முன்னாலேயே, குழந்தை கைக்கு வர்றதுக்கு முன்னாலே அவளால மகிழ்ச்சியாக முடிஞ்சது. துக்கத்தை புலம்பி துக்கத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, மகிழ்ச்சிக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேதாகமத்துல இருக்கு. எப்படி ஏர்லி சர்ச்சஸ் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து எப்படி துக்கமான சூழ்நிலைய, போராட்டமான சூழ்நிலை, பிரச்சனமான சூழ்நிலைய சந்தோஷத்தோட எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. சில விஷயங்கள் எப்படி அன்ஷேக்கபிள் ஜாய் எப்படி நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள். ஒண்ணு, நம்முடைய சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்தோ நடக்கிறது மேலேயோ இருக்கக்கூடாது. அன்சேஞ்சிங் காட், தேவனுடைய சந்தோஷம், தேவன் மேல நம்பிக்கை வைப்பதனால உண்டாகிற சந்தோஷம். ஏன்னா அவர் மாறாதவரா இருக்குது. அப்பதான் பாருங்க நம்முடைய சந்தோஷம் மாறாததா இருக்க முடியும், ஆழமானதா இருக்க முடியும். இன் யுவர் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அதான் அதனுடைய அர்த்தம். அதாவது இதெல்லாம் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அது ஹாப்பினஸ். ஆனா ஜாய்ன்றது வந்து யார் சந்தோஷமோ அவருக்கு இருக்கிற பழக்கம், அவருதான் சந்தோஷம். அதெல்லாம் மனிதர்களோட பழகும் போது கூட சந்தோஷமான நபர்களோட பழகுனீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்களோட, பாசிட்டிவா இருக்கிறவங்களோட சேர்ந்தா பாசிட்டிவா இருப்பீங்க. கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதேன்னு ஏன் சொல்லி இருக்குது? இதெல்லாம் வந்து மிரர் நியூரான்ஸ் மூலமா கேட்ச் பண்ற விஷயங்கள். சோ பிராக்டிஸ் கிராட்டிடியூட். தினந்தோறும் இந்த கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உங்ககிட்ட என்ன இருக்கு நன்றி சொல்றதுக்கு அப்படின்றத தேடி, அது ஒரு சூழ்நிலையை மாத்துமா மாத்தாதான்னு தெரியாது, அது கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா உங்களுடைய பார்வையை மாத்தும். சூழ்நிலையை பார்க்கிற இதை மாத்தும். எல்லாத்தோட முக்கியமா ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது அதை உங்க மூளையில பதிவு பண்ணும். எப்படி பதிவு பண்றது? ஒரு காஃபி குடிக்கிறீங்க, சந்தோஷமாகுது, அப்படியே அந்த ஸ்மெல் வருது. அதை வந்து கொஞ்ச நேரம் இருந்து உங்க மூளையில ஒரு 15 செகண்டாவது தேவைப்படுதுன்றாங்க. அது மூளையில இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், இந்த நிகழ்வு எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது என்று நீங்க சொல்லி அதை வந்து பாஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதை சுவாசமா உள்ள இழுத்து உள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. ட்ரைபிள் இருக்கிறவங்க கேட்ட உடனே எனக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நான் வழக்கம் போல உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் ஹேண்ட் அவுட் வந்து உங்களுக்கு தருவேன். இந்த முறை கொஞ்சம் பெருசாவே இருக்கும், நீங்க செய்யலாம். ஸோ இப்போ மற்றவர்களுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, லிஸ்ட் 5 திங்ஸ் தட் பிரிங் சர்ஃபேஸ் ஹாப்பினஸ். ஒரு 5 காரியங்கள் மேலோட்டமான சந்தோஷத்தை உங்களுக்கு தர்றது இருக்கு இல்லையா? அதை நான் சொன்னல, ஒரு காஃபி அல்லது உங்க டீம் வின் பண்றது அல்லது உங்களுக்கு பிரியமானவர்கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வந்தது. இந்த மாதிரி ரொம்ப சிந்திக்காம ஒரு 5 காரியம் உங்களுக்கு மகிழ்ச்சி தர்ற ஒரு விஷயம். அதே மாதிரி 3 ஆழமான உங்களுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் இல்லாம நீங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுக்கு ஒரு 3 காரியங்கள். தேவன் என்னை எப்பொழுது நேசிக்கிறாரு, நான் வந்து தேவனுடைய பிள்ளை, அல்லது தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார்,
இதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்குது. இந்த மாதிரி காரியங்கள், அன்ஷேக்கபிள் ஜாய், சூழ்நிலை நிமித்தமா மாறாத விஷயங்கள்னு ஒரு 3 காரியங்கள் எழுதிக்கோங்க. பிறகு ஒரு 10 நிமிஷம் இந்த சர்ஃபேஸ் ஹாப்பினஸ் நடக்குதுல்ல, முதல் 5 காரியங்கள் எழுதுங்கள, அது நடக்கும் போதெல்லாம் ஒரு 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட் எடுத்து கண்களை மூடி அதை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ணி அந்த பிளஷரை ரிஜிஸ்டர் பண்ணு. அப்படியே கடந்து போகாதீங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும்போது அதை உங்க சரீரத்துல ரிஜிஸ்டர் பண்ணு. அதே மாதிரி ஈவன் தோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட், இன்ஸ்பைட் ஆஃப், இதெல்லாம் இருந்தாலும் நான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத எழுதுங்க. மற்ற காரியங்கள் நம்ம வந்து ட்ரைப் மெம்பர்ஸ் கொடுப்போம். இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து சேவரிங் பண்றது. பாஸ் பண்ணணும், பிறகு நோட்டீஸ் பண்ணணும், பிறகு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், பிறகு அது உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும். இது மாதிரி பண்ணி பழகுனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஜாயை நீங்க வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுடைய ஜாய் சென்டர், உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்ணி எப்போ வேண்டுமோ அப்போ கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்வதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பவுல் திரும்ப சொல்லுகிற விஷயங்கள். ஸோ இதுக்கான வீக்லி பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எனக்கு கேட்டுட்டேன்னு சொல்லுங்க. ட்ரைப்ல இருக்கிறவங்க இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஹேப்பன்ஸ். ஹாப்பினஸ் என்பது என்ன நடக்கிறதோ அதை சார்ந்தது. ஜாய் டிபெண்ட்ஸ் ஹூ ஹோல்ட்ஸ் மீ. இந்த ஆனந்தம் என்பது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறது இன்னது என்று அறிந்திருக்கிறேன் இல்ல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த சிந்தனையோடு கூட நாம ஆண்டவருடைய சமூகத்துல பேரானந்தம் இருக்கிறத கண்டுபிடிச்சுப்போம். மக்களுடைய சமூகத்துல அது இருக்குது, மக்களோட பழகிறதுல இருக்குது, நீங்க எக்ஸசைஸ் பண்றதுல இருக்குது, வெயில்ல போய் நிக்கிறதுல இருக்குது. நீதியின் சூரியன் எழும்புவார், அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் தங்கி இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இந்த சூரியனுக்கு கீழேயும் ஆரோக்கியம் இருக்குது. எங்கெல்லாம் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முடியுமோ அங்கெல்லாம் சூழலை உருவாக்குங்க. மகிழ்ச்சிக்கு நீங்க காரணரா இருங்க. மகிழ்ச்சியை தேடி போகாதீங்க. சர்ச்சுக்கு போகும்போது கூட மகிழ்ச்சியை தேடி போகாதீங்க, மகிழ்ச்சியை கொடுக்க போங்க. நான் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமோ அப்படி போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.